வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிடிபியோட பேஸ் இயர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஜிடிபியோட பேஸ் இயர் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2011, 12 தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிவிஷன வந்து 2015ல தான் இந்த விஷயத்த வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிஸ்வநாத் கோல்தார் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஓகே. பிஸ்வநாத் கோல்டார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஜிடிபியோட பேஸ் இயர் வந்து கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிருச்சு. அத சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கிறப்ப, இப்ப ஜிடிபியோட பேஸ் இயர நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். 2022-23 அப்படிங்கிறது தான் இப்ப ஜிடிபியோட பேஸ் இயரா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த 2022-23 பேஸ் பண்ணி எப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஜிடிபி கால்குலேஷன்ஸ வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா, பிப்ரவரி 27, 2026லேருந்து இந்த டேட்டா வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்ப பேக்கிரவுண்ட் கான்டெக்ஸ்ட் இதுதான். ஓகேவா? இப்ப எதுக்காக சேஞ்ச் பண்ணணும்? எதுக்காக நீட் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவால்விங் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் 2011 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 14 வருஷத்துக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ப பெரிய லெவல்ல சர்வீசஸ் செக்டார்ல, டிஜிட்டல் செக்டார்ல எல்லாம் நல்லா டெவலப் ஆயிட்டோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட்ட வந்து நம்ம ஜிடிபி பேஸ் இயர வந்து 2011, 12 வச்சே கால்குலேட் பண்றப்ப, இந்த மாதிரி நம்மளோட டெவலப்மெண்ட்ட வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ண முடியாது. அதனால தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ஏஜ் செக்டார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் லேர்னிங் அப்படிங்கிறது அதிகமாச்சு. காமர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாச்சு. கிக் எக்கானமி அப்படிங்கிறது அதிகமாச்சு. ஆ நம்மளோட பேமெண்ட் முறையே மாறுச்சு. இந்த டிஜிட்டல் இந்தியாலாம் வந்ததுக்கு அப்புறமா. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்கனாமில 2011க்கு அப்புறமா நெறைய சேஞ்சஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பெட்டரா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சேஞ்ச் பண்றாங்க. அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் நியூ அண்ட் பெட்டர் டேட்டா சோர்சஸ். ஸோ 2011, 12 கம்பேர் பண்றப்ப நமக்கு டிஜிட்டைசேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது நம்மகிட்ட நெறையா இருக்கு. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட அந்த சர்வே அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப, நமக்கு ஜிடிபி கால்குலேஷனுக்கு நெறைய டேட்டாஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேஸ் இயரையும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது சேஞ்சிங் கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் அண்ட் பிரைஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பொதுமக்களுடைய நுகர்வு முறையுமே வந்து நெறைய மாறிருச்சு. ஓகேங்களா? அந்த 2011, 12ங்கிறது வேற. இப்ப நம்மளோட நுகர்வு முறையில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ரிஜிஸ்டர் ஐ மீன் ரீசார்ஜ் பண்றது, அ நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய முறையே வந்து மாறிருச்சுன்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள்க்கு ஓகேவா? ஸோ பிரைஸ் ரேட்டும் மாறிருச்சு. அத கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர் மைண்ட் செட்டுமே வந்து மாறிருச்சு. இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி நம்மளோட ஜிடிபி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜிடிபியோட பேஸ் இயர ரிவைஸ் பண்றோம். ஸோ அதனால என்ன நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ ரியல் குரோத்த வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா எஸ்டிமேட் பண்ண முடியும். இப்ப வந்து 9% சொல்றாங்க, 8% சொல்றாங்க. அது இப்போ ரீசென்ட்டா ரெலவன்ட் டைம்ஸ்க்கு ஏத்த மாதிரி, ரெலவன்ட் எக்கனாமிக் குரோத்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஜிடிபி பேஸ் இயர வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட குரோத்த வந்து ரொம்ப அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயமா இருக்கு. மோர் அக்யூரேட் எஸ்டிமேஷன் ஆஃப் ரியல் ஜிடிபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது இம்ப்ரூவ்டு பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் பிளானிங். ஸோ இந்த பேஸ் இயர சேஞ்ச் பண்றது மூலியமா நமக்கு இப்ப நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்த மாடர்ன் எக்கனாமிக் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளோ ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, எந்த செக்டார் வீக்கரா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுதான். அடுத்தது குளோபல் கம்பேரபிலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? ஸோ, நம்ப பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு 8 டைம்ஸ் இந்த ஜிடிபியோட பேஸ் இயர ரிவைஸ் பண்ணியிருப்போம். இந்த ஜிடிபி ரிவிஷன் அப்படிங்கிறது எதுக்காக தேவைப்படுதுன்னா, நம்மளோட எக்கானமி குளோபல் எக்கானமியோட கம்பேர் பண்றப்ப எந்த லெவல்ல இருக்கு? அந்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிய நம்மனால கொண்டு வர முடியும். அதுக்காகவும். அடுத்ததா இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு அப்டேட்டட் ஜிடிபி ஃபிகர்ஸ் இருக்கு. அப்டேட்டடா மாடர்ன் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி இருக்கு அப்படிங்கிறப்ப, அத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டுக்குள்ள, நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அததான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. ஸோ வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் பேசிக்கா ஒரு கன்க்ளூஷன் குடுத்தா போதும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஜிடிபி பேஸ் இயர்னா என்ன? எதுக்காக ஜிடிபியோட பேஸ் இயர ரிவைஸ் பண்ணணும்? இல்ல அதோட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு கொஸ்டினா கேட்டா கேட்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க் யூ.